Good morning students. Today we are going to see the lesson laws of motion. In that we are going to discuss the topic applications of repose and rolling friction. So last class we discussed about the topic angle of repose. So what is mean by angle of repose? So angle of repose will act only in an inclined plane. ஒரு inclined planeக்கும் ஒரு horizontal planeக்கும் நடுவில் உள்ள angle தான் என்ன அப்படின்னா theta. ஓகேவா? ஸோ இந்த டீட்டா வந்து ஸ்மாலாக இருக்கிறப்ப என்ன நடக்காது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஆங்கிள் டீட்டா வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல நிற்க தான் செய்யுமே ஒழிய ஸ்லைட் ஆகாது. But if the value of theta increases, what will happen? The object started to slide. So that is called as what? That angle is called as angle of repose. Okay. So last class itself we discussed about this topic. Now we are going to discuss about some of the applications of angle of repose. The first application is antlions. So antlions வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் தான் வந்து யூஸ் பண்ணுது. எப்படி? antlions made sand traps in such a way that when an insect enters the edge of the trap, ஸோ இதுதான் ட்ராப்பு. ஸோ இந்த எட்ஜை வந்து அது எட்ஜில் போய் நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட் டுவோர்ட்ஸ் த பாட்டம் வேர் த antlion ஹைட் இட் செல்ஃப். ஸோ இது எட்ஜில் நின்றுச்சுனாவே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட். த இன்செக்ட் starts to slide towards the bottom where the antlion hide itself. ஸோ இந்த பாட்டத்தில் வந்து என்ன பண்ணுன்னா antlion வந்து ஹைட் ஆகி மறைஞ்சிருக்கும். ஸோ இந்த எட்ஜில் வந்து அது அந்த ஆண்ட் நிற்கிறப்பயே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதுவாகவே ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்லைட் ஆகி கீழே பாட்டமில் வந்து அந்த இன்செக்ட் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆண்ட்டை வந்து சாப்பிடும். ஸோ இதுதான் அந்த angle of repose வந்து அது யூஸ் பண்ணுது. So the angle of inclination of sand trap is made to be equal of angle of repose. ஸோ இந்த இன்க்ளீஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ரெண்டு வந்து இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் ஸ்லைடிங் போர்டு. ஸோ இங்கே when the angle of inclination of the board is greater than the angle of repose. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லைடிங் வந்து எந்த ஒரு ஹர்ட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா the angle of inclination should be higher than that of the angle of repose. repose angle விட inclination angle வந்து எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஹையராக இருக்கணும். In case if the angle of inclination is much higher than the angle of repose means the slider will reach the bottom at greater speed and get hurt. ஸோ angle of inclination வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லைடர் வந்து ரொம்ப ஸ்பீடில் வந்து பாட்டத்தை ரீச் பண்ணி அவங்களுக்கு அது அடிபடும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கணும். இன்கேஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லைடிங்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்து ட்ராவல் ஆகி அடியில் வந்து கீழே வர்றப்போ அவங்களுக்கு அடிபடும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் வந்து கொஞ்சம் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸை விட ஸ்லைடிங்கில் வந்து அதிகமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த டூ அப்ளிகேஷன்ஸ் தே ஆர் கிவன் இன் யுவர் புக் ஃபார் த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் antlions make sand strips in such a way that when an insect enters the edge of the trap, it starts to slide towards the bottom where the antlion hide itself. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப். இங்கே வந்து என்ன இருக்குது? இந்த அப்ளிகேஷனில் வந்து angle of inclination is equal to the angle of repose. And in slider the angle of inclination is greater than the angle of repose. ஸோ அப்படி இருந்தால் நம்மளோட ஸ்லைடிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். In case if the angle of inclination is much greater than the angle of repose means then the slider will reach the bottom at greater speed and get hurt. Okay. So these are the two applications. So now we are going to discuss about the topic rolling friction. So last two classes we discussed about the kinetic friction and the static friction. So அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்?
static means a rest. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா we have the static friction. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண விடாமல் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன வர ஆரம்பிச்சிரும், we have the kinetic friction. So next we are going to discuss about rolling friction. So what is meant by rolling? So for this friction we have the best example, wheels move on the surface. So wheel வந்து surfaceல move ஆகுதுல, that is the best example for rolling friction. Okay, so in rolling motion, when the wheel moves on the surface, the point of the contact with surface is always at rest. Since the point of contact is at rest, there is no relative motion between the wheel and the surface. In kinetic friction, we have the relative motion, but in rolling friction, we don't have any relative motion because the wheel and surface is only at the contact. Okay, so in the rolling friction, there is no relative motion, but in kinetic friction, we have the relative motion. Okay, so now see this. இப்போ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இது ஒரு ஹெவியர் ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஹெவியர் ஆப்ஜெக்டில் இந்த கேஸில் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, இந்த கேஸில் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ எந்த கேஸில் வந்து ஆப்ஜெக்டை ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும்? That's the question. So we can easily move the object by using the rolling friction. How? Why? Because in the kinetic friction, the box surface and the surface of the floor only acts. So, okay, but in the rolling friction, the wheels are acting on the surface. Okay, so the rolling friction is very easier much compared with the kinetic friction. Okay, that only given here. As a result, frictional force is larger. This makes it difficult to move the object. In the kinetic friction, the frictional force is higher, so that it is very difficult to move the object. But in rolling friction, the frictional force is much low, so that we can move the object very easy. Okay, and next one, the same thing only that is given here. Here, when the wheel acts on the surface, there will be a minimum friction between the wheel and the surface. Okay, but in kinetic friction, there is the frictional force is larger, so that we cannot move the object faster. But in rolling friction, the friction will be very minimum, so that we can move the object very easy. So see this. Due to this deformation, there will be minimum friction between wheel and the surface. So it is called as a rolling friction. In fact, rolling friction is much smaller than the kinetic friction. So kinetic friction காட்டிலும் rolling friction வந்து ரொம்ப கம்மி தான். For example, see this is skating. இப்போ வந்து இந்த ஸ்கேட்டிங் வீல் இருக்குது. இதே மாதிரி ஸ்கேட்டிங் வீல் இல்லாமல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து நம்மளால் ஈஸியாக சர்ஃபேஸில் மூவ் ஆக முடியும்? ஸ்கேட்டிங் வீல் வச்சுருக்கிறப்ப வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக சர்ஃபேஸில் வந்து மூவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரெண்டாவது கேஸில் வந்து நம்ம வந்து ஸ்கேட்டிங் வீல் யூஸ் பண்ணலை. ஸோ அங்கே என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. பட் இந்த ஸ்கேட்டிங் வீல் we have the rolling friction. So which will be more easier? Rolling friction will be more easier when compared with the kinetic friction. Okay, so these are the points that is given in your book. So which will be very easy when compared with the kinetic friction. Rolling friction will be very easiest one, because in kinetic friction the frictional force will be very large, but in the rolling friction the friction between the wheel and the surface is very minimum, so that we can move the object much fast when compared with the kinetic friction. Okay, thank you students.